உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய பதிவுல அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது, அதாவது மாசத்துல ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, மாசத்துல 4 தடவை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க, உச்சரிங்க. சொல்றது ஒரு மந்திரத்தை 27 முறை, 36 முறை, 54 முறை, 108 முறை சொல்ல வேண்டும். மந்திர கணக்கு அப்படிங்கிறது உண்டு. எதனால இத்தனை, அதாவது ஒரு எண்ணிக்கை உண்டு, எதுக்குமே ஒரு எண்ணிக்கை உண்டு. இத்தனை ஆகுதி, இத்தனை தடவை சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. அப்ப அது அத்தனை முறை நம்ம சொல்றது சிறப்பு. சோ ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம ஒரு மந்திரத்தை ஈர்ப்பு சக்தியோட, சில மூல மந்திரங்கள் ஜபம் பண்றது, சில விஷயங்கள் நம்ம சொல்றது, இது எல்லாமே உங்களை, உங்க குடும்பத்தை, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளை அனைத்துக்கும் சிறப்பு. இன்னைக்கு உழைச்சு கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த பணம் சம்பாரிச்சு இன்னைக்கு 80,000 ரூபாய் பணம் சம்பாதிக்கிறவங்களும் இன்னைக்கு இஎம்ஐ அது இதுன்னு பணம் கட்டி போக 20,000 15,000 மிஞ்சினா பெருசு. எப்போ 15 தேதி 10 தேதிக்கெல்லாமே நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அடுத்த 15 நாள் அவன் ஓட்டணும். எப்படி ஓட்டுறது? நம்ம நினைச்சுட்டு இருப்போம் சில விஷயங்கள் எல்லாம். இன்னைக்கு இந்த பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பையன் படிக்கிறான், பையன் படிப்பு முடிச்சிடுறான், பையன் படிப்பு முடிச்சு ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் முடிக்கிறான், ஏதோ ஒரு காலேஜில் முடிக்கிறான், ஏதோ ஒரு வேலை கிடைச்சு பெங்களூரு, பூனே, ஏதோ ஒரு இடத்துக்கு அப்பா வேலைக்கு போயிடுறான். இங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் பையன் படிச்சான், இப்ப பெங்களூர்ல வேலை பார்க்கறான், பூனேல வேலை பார்க்கறான், அங்க வேலை பார்க்கறான், இங்க வேலை பார்க்கறான்னு பெருமையா சொல்லுவாங்க. ஆனால் அவன் அங்க போய் அங்க தனிமையில எவ்வளவு கஷ்டப்படுவான், அங்க எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. முதல் விஷயம் நீங்க எடுத்துக்கோங்க, அவன் சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து அவனுடைய பிரிவு, அம்மா அப்பா, அந்த தனிமையில அவன் இருந்த அந்த கஷ்டப்படுறதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இந்த பணம் சம்பாதிக்கிற வெளிநாட்டுல கூட எடுத்துக்கோங்க. இங்க இருந்து கல்யாணம் கூட பண்ணிக்காம சில பேர் கல்யாணம் பண்ணி போறவங்க இருக்காங்க, கல்யாணம் பண்ணாம போறவர்கள் இருக்காங்க. எப்படியாவது குடும்பத்துல செட்டில்ட் ஆகணும், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கான். ஓட்டம் நின்று போச்சுன்னா அவ்வளவுதான், 4 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. மதிக்க மாட்டாங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, ரெண்டுமே இல்லாதவங்களுக்கு எந்த உலகமும் கிடையாது. இதை நான் பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். என்ன, அருள் இருந்தால்தான் உனக்கு, பொருள் இருந்தால்தான் இந்த ஊர்ல உனக்கு மரியாதை. 4 காசு பணம் இருந்தாதான் உனக்கு இந்த ஊர்ல உனக்கு மரியாதை. இல்லைன்னா உனக்கு மரியாதை இருக்குமா? நேரப்படா, ஓரமா போக்காரப்படா, நேரா வந்து பேசுறதுக்கு உனக்கு அந்த இடத்துல மரியாதை இருக்காது. படா ஓரமாப்படா அப்படின்னு. அப்ப பொருள் இல்லை, ரெண்டுமே இல்லாதவனுக்கு ஏதாவது ஒரு பலம் உனக்கு இருக்கணும், இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. சோ அப்ப இந்த மாதிரி எல்லாம் நீ கஷ்டப்படுற, இந்த மாதிரி எல்லாம் இருக்க, இந்த மாதிரி எல்லாம் பணம் சேர்க்கிறது, பணம், அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த சம்பாதிக்கிற பணத்தை சேமிப்பு போக செலவு பண்ண, செலவு பண்ணினது போக சேமிக்காது. அது தவறான ஒரு விஷயம். சேமிப்பு போக மிச்சத்தை தான் நீ செலவு பண்ணணும். சேமிப்பு வச்சுக்கோ, அதுதான் உன்னை கடைசி வரைக்கும் பாதுகாக்கும். நீ ஒரு இவ்வளவு சம்பாதிக்கிறியா, நீ இதுக்கெல்லாம் நான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன், அதை சேர்த்துட்டு மிச்ச பணத்தை நீ செலவு பண்ணு. சேமிப்புல கொண்டு கை வைக்காது. ஆனா இப்ப சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த சேமிப்புல கை வைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்துருச்சு. 25, 26 அது அதிகமா வரும். நான் அதை அடுத்த பதிவுல நான் சொல்றேன். ஆனா இந்த பணம் சம்பாதிக்கிறது மகாலட்சுமி கடாட்சத்தோட நம்ம இருக்கணுங்க. குபேரனோட அருள் நமக்கு என்னைக்கும் இருக்கணும். மகாலட்சுமி அருள் நமக்கு என்னைக்குமே இருக்கணும். என்னைக்குமே நமக்கு அந்த குபேர சம்பத்துன்னு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தோட நம்ம என்னைக்குமே நம்ம இருக்கணும். அதற்கு நம்மால் இயன்றவரை நம்ம என்னென்னலாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிறோமோ அத்தனையும் நமக்கு நல்லது. ஸ்லோகம் சொல்றதுல இருந்து, குபேரனே திருவண்ணாமலையில குபேரனே, திருவண்ணாமலை கிரிவலம் இத்தனை மணில இருந்து இத்தனை மணி போறது நல்லது, இத்தனை மணில இருந்து இந்த குபேர சம்பத்து வேணுமா, இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்குள்ள நடங்க அப்படின்னு சொல்றாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ சில பேர் அத்தனை மணிக்கெல்லாம் நடப்பாங்க. 7வது லிங்கம் குபேரலிங்கம். சில பேர் அந்த நேரத்துல சாயங்காலத்துல அந்த பிரதோஷ நேரம்னு சொல்லுவாங்க, 4:30 மணில இருந்து 7:30 மணி.
அந்த நேரம் நடக்கக்கூடிய டைம்லாம் அவன் 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 செய்த மிகப்பெரிய புண்ணியம்னு சொல்லலாம் இந்த நேரத்துல நடக்கிறது. அதே போல காலையில பிரம்ம முகூர்த்த நேரம், காலையில 3 மணி 3:30 மணிக்கு குளிச்சுட்டு 6:30 மணிக்கெல்லாம் அந்த 7 மணிக்கெல்லாம் அந்த நடைப்பயணத்தை அந்த கிரிவலம் போறத முடிச்சிருவாங்க. அந்த குபேரலிங்கத்துக்கிட்ட அதுக்கு அவ்வளவு ஒரு விசேஷம் உண்டு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடியதுல நம்ம வாழ்க்கையில மாசத்துக்கு ஒரு 4 தடவை நம்ம என்ன மந்திரத்தை நம்ம சொன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லா இருப்போம். அதாவது இன்னைக்கு கஷ்டங்கள் இருக்கு, அந்த கஷ்டங்களை தாண்டி ஒரு விஷயத்துக்கு நம்ம வரணும், நம்ம நன்னா இருக்கணும், நம்ம அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும், சேமிப்பு இருக்கணும், குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், நான் வீடு கட்டின்னு இருக்கேன் அது எனக்கு நல்லபடியா முடியணும், எனக்கு அடுத்தடுத்து சில என்னோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நல்லபடியா முடியணும் அப்படின்னு சொன்னா நீங்க இதை செய்யணும். எனக்கு நான் வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், வேலை மாறுதல், நான் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு வெளிநாட்டுல வேலை மாற்றம் வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன், என்னுடைய சில விஷயங்கள்ல எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ற மாதிரியே இருக்கு சில விஷயங்கள் எல்லாம், நான் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறேன்னு தவிர எனக்கு ஐ ஃபீல் வெரி லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா இது உங்களுக்கு உகந்த மந்திரம். இது உங்களுக்கு உகந்த மாசத்துல 4 தடவை சொல்லுங்க. ஒன்னொன்னு நான் சொல்லிட்டேன், 27 முறை எத்தனை எண்ணிக்கையை நான் சொல்லிட்டேன். ஆனா இந்த மாசத்துல 4 தடவை சொல்லுங்க. உங்களை நான் டெய்லி சொல்லல, உங்களை கஷ்டப்படுத்தல. நான் சொல்றதை நீங்க சொல்லுங்க, வாழ்க்கையில நீங்க பெரிய ஆளா வருவீங்க. கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்களோட வருவீங்க. முதல்ல என்னைக்குமே தீபம் ஏற்றுவது, கோவில்ல வீட்டுல தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது ஒரு தனி விஷயம். சில பேர் வீட்டுல எல்லாம் பாருங்க குத்து விளக்கு ஏத்தி, காமாட்சி விளக்கு ஏத்தி, அந்த சுவாமி மேடை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெய்வம் வீட்டு இருக்கக்கூடிய இடம். காலையில எழுந்திருந்து அந்த ஸ்கிரீனை திறந்து அந்த சுவாமியை காலையில பார்த்தாதான் சில பேருக்கு மனசு திருப்தியா இருக்கும். அந்த சுவாமி நம்ம அந்த தெய்வ வழிபாடு அப்படி பார்க்கும்போது மனசு திருப்தியா இருக்கும். காலையில எழுந்திருந்து அந்த தண்ணியை மாற்றும் போது தண்ணி குறைஞ்சிருக்கும், மனசு சந்தோஷப்படுவான். சுவாமியை பார்க்கும்போது என்ன, சுவாமி நம்மளை பார்க்குற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவான். அந்த பூஜை அறை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வாண்ட் டு பி தேர், அந்த அளவுக்கு அது இருந்தால்தான் அது சிறப்பு. அப்படி இருக்கக்கூடியதுல காலையில நீங்க ஏந்திருந்து சுவாமிக்கு பூஜை ரூம்ல நெய் விளக்கு ஏற்றி வைத்து, நெய் விளக்கு ஏற்றி வைங்க, முடிஞ்ச அளவுக்கு நெய் விளக்கு, பசு நெய் விளக்கு ஏற்றி வைங்க, பசு நெய் விளக்கு ஏற்றி வைத்து நான் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த 4 மந்திரத்தை வாழ்க்கையில நீங்க கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை வாழ்க்கையில எதிர்பார்க்கலாம். மிகப்பெரிய திருப்பு முனை, நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், மிகப்பெரிய திருப்பு முனை வாழ்க்கையில எதிர்பார்க்கலாம். கரெக்டா நான் சொல்ற மாதிரி கரெக்டா சொல்லிட்டு வரணும். The pronunciation is very important for this mantras. எதுக்கு சொல்றேன்னு, சில விஷயங்கள் நம்ம இப்படிதான் சொல்லணும், சில விஷயங்கள் நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அது மாதிரி சொல்லணும். நீங்க சொல்லுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கேட்கறவங்க கேட்கட்டுங்க, நீங்க எல்லாரும் கேட்கணும்லாம் நான் சொல்லலை, எல்லாரும் நீங்க சொல்லுங்கலாம், நான் உங்களை கட்டாயப்படுத்தலை. உங்களுக்கு இது தேவை என்றால் உங்க கண்ணுல இந்த பக்தி ஒளி சேனல் கண்ணில் படும், பார்த்த உடனே உங்களுக்கு இந்த மந்திரம் காதுல கேட்பீங்க. இது காதுல கேட்டா ஏதோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரும். இது கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு அந்த ஆத்மார்த்தம் அந்த மனசு இருந்து, இந்த குருஜி நம்ம சொல்லியிருக்காங்க, எங்கிருந்தோ நமக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம், இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம சொல்றதுனால வாழ்க்கையில நன்னா இருப்போம் நீ மனசுல நினைத்தால் நீ சொல்லு. எனக்காகவும் மற்றவங்களுக்காகவும் நீ சொல்ல, உனக்காக நீ சொல்லு, வாழ்க்கையில நீ பெரிய ஆளா வருவேன். முதல் மந்திரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் மந்திரம் ஒன்னொன்னா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மந்திரத்தை இதை நீங்க சொல்லுங்க. ஓம் ஐம் ஹ்ரீம், நல்லா கேட்டுக்கோங்க. ஓம் ஐம் ஹ்ரீம் தன ஆகர்ஷண மகாலட்சுமி நமோ நமஹா. இது பெரிய கஷ்டமே கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் 27 தடவை சொல்லணும். ஓம் ஐம் ஹ்ரீம் தன ஆகர்ஷண மகாலட்சுமி நமோ நமஹா. ஓம் ஐம் ஹ்ரீம் தன ஆகர்ஷண மகாலட்சுமி நமோ நமஹா. ஓம் ஐம் ஹ்ரீம் தன ஆகர்ஷண மகாலட்சுமி நமோ நமஹா. இதை ஃபர்ஸ்ட் மந்திரமா சொல்லணும். ஃபர்ஸ்ட் மந்திரமா இதை நீங்க கண்டிப்பா சொல்லணும். இரண்டாவது மந்திரமாக இதை நீங்கள் சொல்ல வேண்டும். ஓம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஓம் மகாலட்சுமி நமோ நமஹா. இதை சொல்லணும். ஓம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத
ஓம் மகாலட்சுமி நமோ நமஹா. ஓம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஓம் மகாலட்சுமி நமோ நமஹா. இது இரண்டாவது மந்திரமாக சொல்ல வேண்டும். ஒவ்வொன்றும் நான் 3 முறை உச்சரிக்கிறேன். அதனால இதை சொல்லணும். மூன்றாவதாக ஓம் ஐம் குபேர மகாலட்சுமி தன ஆகர்ஷண சித்திம் அனுகிரகம் குரு குரு. ஓம் ஐம் குபேர மகாலட்சுமி தன ஆகர்ஷண சித்திம் அனுகிரகம் குரு குரு. ஓம் ஐம் குபேர மகாலட்சுமி தன ஆகர்ஷண சித்திம் அனுகிரகம் குரு குரு. இதை நீ சொல்லணும். கடைசியா அந்த 4வது மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஐம் அஷ்ட மகாலட்சுமி சகல கஷ்டம் நிவாரய நிவாரய மகாலட்சுமி நமோ நமஹா. இத சொல்லுங்க. ஓம் ஓம் ஹ்ரீம் ஐம் அஷ்ட மகாலட்சுமி சகல கஷ்டம் நிவாரய நிவாரய ஓம் மகாலட்சுமி நமோ நமஹா. ஓம் ஸ்ரீம் ஐம் அஷ்ட மகாலட்சுமி சகல கஷ்டம் நிவாரய நிவாரய ஓம் மகாலட்சுமி நமோ நமஹா. இந்த மந்திரத்தை தாரக மந்திரமாக எடுத்து சொல்லுங்க. ஒரு மகாலட்சுமிக்கு ஒரு மந்திரம் சொல்ற மகாலட்சுமி சொரூபமாக நம்ம மகாலட்சுமிக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு. நிறைய விசேஷமான மந்திரங்கள்ல நிறைய இருக்கு. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே சொல்றோம். நமஸ்கார மந்திரங்கள் நிறைய. யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேன சமஸ்திதா நமத்தஸ்ஸே 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 நமோ நமஹா. நிறைய மகாலட்சுமி நம்ம மந்திரங்கள் சொல்றோம். ஸ்ரீ சுக்தம் சொல்றோம். நிறைய அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது எளிமையான இனிமையான மகாலட்சுமியுடைய தன, அதாவது ஆகர்ஷணம் என்பது அதிகமாக்குறது. சோ உங்களுக்கு ஒரு விஷயம் நிறைய வரணும், உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நிறைய நல்லபடியா நடக்கணும், உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் வரணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எழுதி வச்சுட்டு நீங்க வாழ்க்கையில பாராயணம் பண்றது உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும், உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும். உங்களுடைய சில விஷயங்கள்ல இருந்து நீங்க அடுத்த லெவலுக்கு நீங்க போறதுக்கு ஒரு பாசிட்டிவாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதற்கு இதை நீங்கள் சொல்ல வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லித்தரேன். இது முக்கியமா யூ ஹேவ் டு நோட்டிஃபை திஸ். ரொம்ப முக்கியமா நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. நீங்க இந்த கடையில எல்லாம் நீங்க போய் கேட்டீங்கன்னு கொடுப்பாங்க. அதாவது அத்தர் புணுகு ஜவ்வாது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அத்தர் புணுகு ஜவ்வாது. ஜவ்வாது வேண்டாம் வேண்டாம், அது விபூதியில எல்லாம் கலந்து கொடுப்பாங்க. அது வாசனையான ஒரு பொருள், அது இருக்கட்டும். அத்தர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், லிக்விட் மாதிரி இருக்கும், அதுவும் இருக்கட்டும், வேண்டாம், அது ரெண்டும் உரமா இருக்கட்டும். புணுகு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வசியம், அது ஒரு விஷயத்த நமக்கு சக்சஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது அந்த புணுகு. சில பேர் இன்னைக்கும் நான் சொல்றேன், சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அந்த புணுகு இருக்கு பார்த்தீங்கன்னா, காலையில நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, காலையில இந்த புணுகு துளியுண்டு எடுத்துக்கோங்க. இந்த 2 புருவத்துல பாருங்க, இது பாருங்க, லேசா இப்படி லேசா அப்படி தடவிட்டு சில பேர் கையில இப்படி வச்சுப்பாங்க. தடவிட்டு அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஒரு விதமான வசீகர சக்தி அந்த இடத்துல இருக்கும். சில பேருக்கு இந்த மாறுதல் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதனாலதான் சில பேர் புணுகு எடுத்து 2 கையில நன்னது பிறகு இப்படி நன்னா இது பண்ணிப்பாங்க. பண்ணிட்டு இந்த ஜபத்தை கையில இப்படி வச்சுன்னா இந்த ஜபத்தை பண்ணுவாங்க. பண்ணும்போது சீக்கிரமா அவங்களுக்கு நடக்கும். இந்த புணுகு அப்படிங்கிற அந்த நாட்டு மருந்து கடையில நல்ல வாசனைனா முதல் தரமானதை வாங்கிக்கோங்க. பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில சகல விதமான ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன்.